இன்றைக்கான கேள்வி ஆத்மா அல்லது ஆன்ம உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றாங்களே, அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. சும்மா ஆன்ம உணர்வு அதுதான் உண்மை, அதுதான் ட்ரூத், அதுதான் நீ அப்படின்னா ஐ டோன்ட் ஃபீல் லைக் தட். நான் ஃபீல் பண்றதெல்லாம் நான் உடம்பு, இந்த மனசு, இந்த புத்தி, திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். இதுதானப்ப நான் உணர்ந்துட்டு இருக்கேன். நீ என்னமோ புதுசா ஆன்மா, அதுதான் உண்மை, இதெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு என்னமோ சொல்றீங்க. எனக்கு புரியல. ஹவ் குட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியா வச்சிருக்கோம். அண்ட் மோர் ஓவர் இந்த மனசு புத்தியா தான் நான் ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்கேன். அதை வேற ஜடம் வேற நீ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது என்கின்ற மாதிரி ஒரு கேள்வியை நம்ம வச்சிருக்கோம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் பேசிக்கலி உணர்வு அப்படின்னா என்ன? உணர்வு அப்படிங்கிறது என்ன சொல்றது? அது எல்லாருடைய ஒரு அனுபவமா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருந்துகிட்டே இருக்கு. கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கு. எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அனுபவம் அனுபவம் அப்படிங்கிறது இல்லாம யாருமே இல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கு. சரியா? இப்போ என் காலில் வலி எடுக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே கால் வலி உணர்கிறதா? அப்ப நம்ம கால் வலி உணரல, மனசுதான் வலி உணருது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். சரியா? ஏன்னா கால் டூல் தானே, அந்த மனசுதான் அதை உணருது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. அப்ப மனம் உணர்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா, மனம் எப்படி உணர்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உணருது. ஒருத்தனுக்கு இவ்வளவுண்டு வலி வந்துட்டா ஐயையோ அப்படின்னு ஒரு மனசு உணருது. இன்னொருத்தனுக்கு அட இது ஒண்ணும் இல்லடா அப்படின்னு உணருது. அது எப்படி இஷ்டத்துக்கு உணருது? அப்போ எப்படி உணர வேண்டும் என்று நீ உணர்கின்றாயோ அப்படி அது உணர்கிறது என்றால் உணர்பவன் நீ. அதாவது நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒருத்தனுக்கு சின்னதா வலி எடுக்கும்போது ஐயையோ அப்படின்னு கத்துறான். இன்னொருத்தனுக்கு ரொம்ப பெருசா வலி எடுத்தா கூட போ அப்படின்னு சொல்றான். சோ நீங்க என்ன சொல்ல வரேன்னா, மனம்தான் உணர்கிறது என்றால், நீங்க வலி என்பது உண்மை என்றால், மனம்தான் உணர்கிறது என்பது உண்மை என்றால், அது ஏன் டிஃபரன்ஸ் ஆகுது? இல்ல. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. அத அதுதான் சொல்லுது இந்த மனசுகிட்ட, இத நீ சும்மா நாச்சுக்கு ஃபீல் பண்ணு. இத ஐயையோன்னு ஃபீல் பண்ணு. அப்படின்னு அது கொடுக்கின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி இந்த டூல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. எப்படி உடம்பு ஒரு டூல்ன்னு சொன்னீங்களோ, அதே மாரி மனசுன்னு ஒரு டூல்ன்னு புரியுதா? மனசு எப்படிப்பா டூல்ன்னு சொல்லுவ அப்படின்னா, ஏன்னா மனசு அப்படிங்கிறது இன்னொன்னு ஆக்டிவேஷன் பேசிஸ்ல தானே வருது. இப்ப இது எல்லாமே ட்ரூத் அப்படின்னா, இந்த உடம்புக்கு ஏற்பட்ட வலி அப்படிங்கிறது எல்லாமே ட்ரூத் அப்படின்னா, எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு வலி எடுத்தா இப்படித்தான் கத்தணும் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்டா இருந்திருக்கணும். அப்படி இல்ல. நீ எப்படி உணர்றையோ அப்படித்தான் அந்த உணர்வு ஏற்படுகிறது. மைண்ட் இஸ் a thinking machine. It's a tool to think, but you are not a thinking tool. You are not a tool to think. You are a thinker. You are using the tool. அதாவது மனசு அப்படிங்கிறது சிந்திக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றது. அந்த கருவி எப்படி நீயாக இருக்க முடியும்? அது எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்றும், எவ்வாறு அந்த சிந்தனைக்கு ஏற்ற சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை டிசைட் செய்பவனாக வல்லவா நீ இருக்க முடியுமே தவிர, நீ எப்படிடா மனசா இருக்க முடியும்? உடம்பு கருவி அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மனசு மட்டும் கண்டிப்பா மனசும் கூட ஒரு கருவியாகத்தான் இருக்க முடியுமே தவிர, அது உணர்வாக இருக்க முடியாது. மனசு வழியாத்தானே உணர்ந்தேன். அஃப்கோர்ஸ் மனசு வழியாத்தான் உணர்ந்தேன். எது உன் மனசுக்கு உணர்வை கொடுத்தது, அதுவாகத்தானே நீ இருக்க முடியும். அது எப்படி உணர வேண்டும் என்றும் முடிவு செய்பவன் நீயாகத்தானே இருக்க முடியும். எங்க ஒரு பொண்ண பாக்குறான், அழகா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றான். இன்னொருத்தன் பாக்குறான், அசிங்கமா இருக்குன்னு ஃபீல் பண்றான். அப்போ இந்த உணர்வுக்கு உணர்வு கொடுப்பவன் யார்? இதை அழகென்றும் அசிங்கம் என்றும் நிர்ணயம் செய்பவன் யார்? என் மனசே தான் நிர்ணயம் செஞ்சது அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, உன் மனசுதான் நிர்ணயம் பண்ணுச்சு. இன்னைக்கு அழகா தெரிஞ்சால, நாளைக்கு ஏன் அவள் அழகா தெரியல? அவள் அப்படியே தான் இருக்கின்றாள். ஆனால் ஏன் மாறியது? மனசு மாறிடுச்சு. மனசு மாற்றியது யார்? மனசு மாறிடுச்சா அல்லது மாற்றினார்களா யாராவது? மனசுதான் நீன்னா
அப்போ அது உன் கண்ட்ரோல்ல இருக்கணும். ஆனா அது உன் கண்ட்ரோல்லயே இல்ல. அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது மாற்றத்துக்கு உட்படுத்துபவன் நீயாக இருக்க வேண்டும். அது உன் கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படிங்கிற மாரி வருது. சரியா? அப்ப இங்க ஜெனரலா பொதுவா நம்ம சிம்பிளா என்ன பேசுவோம் அப்படின்னா, இந்த உடல் நீ அல்ல, மனசு நீ அல்ல, புத்தி நீ அல்ல. எல்லாமே கருவி. திங்கிங் மெஷின் சொன்னோம். அது டிசிஷன் மேக்கிங் டூல் அப்படின்னு சொல்றோம். இது யாருக்காக அப்படின்னா, எனக்கு அப்படின்னு சொல்றோம். யாருக்கு? எனக்கு. எனக்குன்னா ஆத்மா. ஆத்மாவுக்கு கருவிகளாக இந்த உடல் கொடுக்கப்பட்டது. மனசு கொடுக்கப்பட்டது. புத்தி கொடுக்கப்பட்டது. இவைகள் எல்லாம் நான் இந்த விளையாட்டை அனுபவிப்பதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள். இந்த கருவிகள் நானாக இருக்க முடியாது. அப்ப நான் ஒரு உணர்வு மயமானவனாக இருக்கின்றேன். நான் அந்த ஆன்ம உணர்வு. ஜெனரலா பொதுவா பேசுறது உண்டு. அதையே கொஞ்சம் வேற மாரி பேசலாம்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. எப்படி ஆன்சர் சொல்லப் போறேன்னு எனக்கே தெரியல. சோ நான் சிம்பிளா புரிய வைக்க நினைக்கிறது என்னன்னா, உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த உணர்வு நீ சுகமா எக்ஸ்பிரஸ் பண்ண சொன்னா, அது சுகமா எக்ஸ்பிரஸ் பண்ணும். அந்த உணர்வையே துக்கமா எக்ஸ்பிரஸ் பண்ணா, துக்கமா எக்ஸ்பிரஸ் பண்ணும். கோபமா எக்ஸ்பிரஸ் பண்ணா, கோபமா எக்ஸ்பிரஸ் பண்ணும். சாந்தமா எக்ஸ்பிரஸ் பண்ண சொன்னா, சாந்தமா எக்ஸ்பிரஸ் பண்ணும். சோ, ஒரே சிச்சுவேஷன்ல நான் எப்படி வேணா என் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறத நம்மளால உணர முடியுது. அப்போ அந்த இப்ப நான் யாரு அப்படின்னா, ஆஹ் இந்த கோபப்படுபவன் நான் அல்ல. இந்த கோபப்படுவதற்கு அஸ்திவாரமாக இருந்தவன் நான். சுகப்படுபவன் நான் அல்ல. அந்த சுகத்துக்கு அஸ்திவாரமா இருந்தது நான். துக்கப்படுபவன் நான் அல்ல. துக்கத்திற்கு அஸ்திவாரமாக இருந்தது நான். இப்படி நான் அப்ப ஆன்ம உணர்வு, ஆன்ம உணர்வுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஆன்ம உணர்வு மயமானவன் நான் அப்படின்னா, நான் என் மனம் எனும் கருவியைக் கொண்டு சுகமா வெளிப்படுத்தலாம். மனம் எனும் கருவியால் துக்கமா வெளிப்படுத்தலாம். எதன்னா என் ஆன்ம உணர்வைத்தான். என் ஆன்ம உணர்வினை சுகமாக வெளிப்படுத்துவதற்கும், துக்கமாக வெளிப்படுத்துவதற்கும் மனம் தேவை. விளையாட்டு தேவை. கேம் தேவை. குணங்கள் தேவை. சோ இதெல்லாம் அந்த குணத்தின் அடிப்படையில, அந்த விளையாட்டுக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கு அடிப்படையில நான் விதவிதமாக நான் எக்ஸ்பிரஸ் செய்து மகிழ்கின்றேன். சரியா? அப்போ இந்த மனம் என்பது கருவியாக இருந்து எனக்கு உதவி செய்கின்றது. எப்படி? எதுக்கு? சுகப்படுவதற்கும், துக்கப்படுவதற்கும். அல்லது படுவதற்கும் என்று சொல்வதற்கை விட, என்னுடைய ஆன்ம உணர்வினை சுகமாக வெளிப்படுத்துவதற்கும், அல்லது துக்கமாக வெளிப்படுத்துவதற்கும் ஒரு கருவியாக, ஒரு சாதனமாகத்தான் அது இருந்ததுன்னு சொல்ல முடியுமே தவிர, அத போயிட்டு நான் எப்படி சொல்ல முடியும்? நடிகர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அடிக்கடி நம்ம சொல்றதுதான். அதுல என்ன? அவன் சுகத்தை வெளிப்படுத்துறான், துக்கத்தை வெளிப்படுத்துறான், கோபத்தை வெளிப்படுத்துறான், என்னத்தையோ வெளிப்படுத்துறான், காமத்தை வெளிப்படுத்துறான், எல்லாத்தையும் வெளிப்படுத்துறான். அவைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கு அஸ்திவாரமாக ஒரு உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வு தான் இப்படி எல்லாமுமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. வெளிப்படும் அத்தனை உணர்வுகளையும் உணர்பவனாக நீ இருக்கின்றாய். எல்லா உணர்வுகளையும் உணர்பவனாக நீ இருக்கின்றாய். அந்த உணர்வுக்கு ஆன்ம உணர்வு என்று பெயர். ஆனால் ஆன்ம உணர்வு இல்லாமல் வேறு எந்த உணர்வும் உன்னால் உணர முடியாது. இந்த உணர்வு தான் அனைத்து உணர்வுகளுக்கும் அஸ்திவாரமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய். ஆழ்ந்த உறக்கத்தில் கூட அஸ்திவாரமாக அந்த உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் விழித்தவுடன் இவ்வளவு நேரம் நான் எங்கே இருந்தேன், எங்கு சென்றேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று உன்னால் உணர முடிகிறது. சோ டீப் ஸ்லீப்ல கூட ஒரு அஸ்திவாரமாக ஒரு உணர்வு இருந்ததால் தான் கடந்த 3, 4 மணி நேரங்களாக, அது எவ்வளவு நேரம்னு கூட தெரிய வேணாம். ஐ டிட்ன்ட் நோ எனிதிங். தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா தெரியலங்க என்ற தெரியவில்லை என்பது ஒரு உணர்வு தான். அதை உணர்த்தியது யார்? அஸ் இது டீப் ஸ்லீப்ல கனவுல. கனவுல என்ன கனவு கண்டேன் அப்படிங்கிறத நம்ம எந்திரிச்சு ஞாபகப்படுத்தி பேச முடியுது. அப்போ கனவு கண்டவனே நான் அப்படின்னு சொன்னா, கனவு கண்டதை எக்ஸ்பிளைன் பண்ணவன் இன்னொருத்தனா இருக்கானே, அவன் யாரு? கனவு கண்டவனுக்கும் அஸ்திவாரமாக இருந்த ஒரு உணர்வு தான் அந்த கனவுன்ற உணர்வையே கொடுத்தது. ஒரு பேஸ் உணர்வு தான் எல்லா உணர்வுக்கும் அஸ்திவாரமாக இருக்கு. அந்த பேஸ் உணர்வாகத்தான் நான் இருக்க முடியுமே தவிர, மற்ற அந்த கனவில் வந்த நான் நானாக இருக்க முடியாது. அத நீ விழிச்சதுக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ற. அப்ப நீ வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய உணர்வு மட்டும் நீயா இருந்துருவியா? அப்ப அது கனவுக்கு போனதுக்கு அப்புறம் இது பொய்யா தானே தெரியுது. அப்ப வேக்கிங் ஸ்டேட்ல ஒரு உணர்வு இருக்கு. அதுக்கு அஸ்திவாரமா ஒரு உணர்வு இருக்கு. டீப் ஸ்லீப்ல, கனவுல எல்லாத்துக்கும்
அஸ்திவாரமா ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு தான் விதவிதமா எல்லா ஸ்டேட்லயும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேக்கிங் ஸ்டேட்லயே ஒரே அஸ்திவாரமான அந்த உணர்வு டிஃபரெண்டாக எக்ஸ்பிரஸ் செய்து கொண்டிருக்கிறது. நேரத்துக்கு நேரத்துக்கு, மணிக்கு மணிக்கு சூழல் கான்ஸ்டன்டா இருக்கும் போதே அந்த உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன என்றால், அந்த உணர்வு மாற்றத்திற்கு அஸ்திவாரமாக ஒரு உணர்வு இல்லாமல் அது எப்படி மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்ல மாறிட்டே இருக்குன்னு மனசுதான் ஏன் மாறிட்டு இருக்கேன், என் மனசுதான் உணர்வு சும்மா சும்மா சொல்லாதே அப்படின்னா, இது மாறிடுச்சுன்னா மாறினதுக்கு அப்புறம் இது இல்லைன்னு அர்த்தம். இப்ப இவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவன் புதுசா பிறந்துட்டான். புதுசா பிறந்தவனுக்கு செத்தவனை பத்தி எப்படி தெரியும்? அப்போ மாறுகின்ற அத்தனை மாற்றத்தையும் ஒன்று உணர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அஸ்திவார பேஸ் உணர்வு என்று உங்களுக்கு புரிகிறதா? இப்ப ஆன்ம உணர்வு என்பது அடிப்படை உணர்வாக இருக்கின்றது. உடலுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் அத்தனைக்கும் உணர்வை கொடுக்கும் ஒரு உணர்வு மயமானவன் ஆன்ம உணர்வு. என் உடம்பு வலிக்குது, உடம்பு வலிக்கல, உடம்பு வலிப்பதாக ஒரு உணர்வை வெளிப்படுத்தி மகிழ்கிறது ஆன்ம உணர்வு. என் மனசு வலிக்குது, மனசு வலிக்கல, அந்த அஸ்திவாரமான அந்த உணர்வு மனம் வலிக்குது போன்ற ஒரு எக்ஸ்பிரஷனை காட்டுது. இப்படி அனைத்து உன்னுடைய நீ இப்போ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? இந்த உடம்பு, மனசு, புத்தி. இதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது. பிராணன் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இவைகள் எல்லாத்துக்குமே ரூட்டாக ஒரு உணர்வு தான் உன்னை இங்கே அத்தனையுமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் கூட இந்த ஆன்ம உணர்வு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்க்கிறேன், நான் எழுதுகிறேன், நான் பேசுகிறேன், நான் ஓடுகிறேன், சோ எல்லாத்துக்குமே இந்த செயல்கள் அத்தனைக்குமே ஒரு பேஸ் இந்த நான் என்ற ஒன்று இருந்து கொண்டு அத்தனைக்கும் இருக்கிறது. இப்போ மனசே மனசே எல்லாம் போயிருது. நமக்கு மேஜரா எங்க கன்ஃபியூஷன் வருதுன்னா, டே மனசு மட்டும்தான்டா இருக்கு. மனசேதான் என் மனசை பார்த்துட்டு இருக்கு. என் எண்ண ஓட்டத்தை நான் காண்கிறேன் அப்படின்னா, உன் எண்ண ஓட்டத்துக்கு ஒரு பேஸா இருந்து உன் எண்ணத்துல என்னென்ன இதை ஓட்டணும்னு சொல்றவனே ஒருத்தன் இருக்கான்ல, அப்ப அவன் தானே நீ இருக்க முடியும் அப்படின்னா. இல்ல என் மனசே நினைக்குது அதை திங்க் பண்ணலான்னு, என் மனசே வந்து திங்க் பண்றவன்னு நினைக்குது அப்படின்னா, கத்தியே கத்தியை வெட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் திரிபுடிகள் தானே, இது அதை பார்த்தது அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்போ உன் மனதை ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், உன் புத்தி எடுக்கும் முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், உன் புத்தி எடுக்கும் சரியா தவறா என்று மீண்டும் சேஞ்ச் செய்வனாக இருக்கின்றான். இப்படி எத்தனையோ உணர்வுகளுக்கெல்லாம் ஒரு உணர்வு மட்டும் அஃபெக்ட் ஆகாம பேஸா இருக்கு. இங்க நீ அழுதுட்டு இருப்ப, ஆனா அது அழுகாது. இங்க சிரிச்சுட்டு இருப்ப, அது சிரிக்காது. இங்க கோவப்பட்டுட்டு இருப்ப, ஆனா அது கோவப்படாது. ஆனால் இத்தனை உணர்வுகளையும் ஒரு அஸ்திவாரமாக ஒரு உணர்வு இருந்து கொண்டு அத்தனை உணர்வுகளாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்போ வெளிப்படும் உணர்வுகளை நாம் நான் என்று தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது. அது அடிப்படை உணர்வுதான் நான். அது சூட்சுமமாகத்தான் இருக்கும். சூப்பரா எக்ஸாம்பிள் சொன்னீங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லாம எந்த அப்ளையன்சஸுமே ஓடாது. ஆனா அந்த அப்ளையன்சஸ் சுயமா ஓடுதுன்னு மிக்ஸி வந்து நான் நினைச்சா எப்படி வேணா அடிப்பேன் தெரியுமா அப்படின்னு பேசிக்கலாம். உன்னை அடிக்க வைக்கிறதே எலக்ட்ரிசிட்டி தான்டா. கிரைண்டர் வந்து நான் எப்படி அரைப்பேன் தெரியுமான்னு பேசிக்கலாம். ஆனா நீ அந்த கிரைண்டருக்குன்னு தனியா நான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு நான் அரைக்கும் சக்தியை கொடுத்ததே அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற மாதிரி. அது எனர்ஜில வருது. நீங்க அப்படியே உணர்வா எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜஸ்ட் அன் எனர்ஜி. அதே மாதிரிதான் உணர்வு என்ற ஒன்றுதான் அனைத்துக்கும் உணர்வை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க கண்ணில் காண்கின்ற அத்தனை உயிர் உள்ள உயிரற்ற அத்தனை ஜீவன்களுக்கும் அஸ்திவாரமாக இது இருந்து கொண்டு நமக்கு அது உணர்வை தருகிறது. நான் எதையோ ஒண்ணு பாக்குறேன் எதிர்க்க. அது இதுதான் என்று எதை வச்சு தீர்மானிக்கிறேன்னா மனசை வச்சுதான் தீர்மானிக்கிறேன். என் எண்ணங்களை வச்சுதான் தீர்மானிக்கிறேன். ஆனா அந்த எண்ணங்களுக்கு அஸ்திவாரமா எது இருந்ததுன்னா நான் தானே இருக்கேன். நானே இல்லைன்னா எண்ணங்களே ஓடாது. என் உணர்வு தான் அங்கே இந்த எண்ணங்களாக பிரதிபலித்து அதை இதுவாக காட்டுகிறது. பொதுவா சொல்லணும்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க பாப்பீங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதை வேணா டீட்டெயிலா நாளைக்கு பார்க்கலாம். சோ ஒரு பொருள் உன் கண்ணுக்கு ஒண்ணு தெரியுது அப்படின்னா அந்த பொருள் அங்க இருக்கிறதா நீ ஃபர்ஸ்ட் நினைக்கிற, அது இப்படி இருக்கிறதா நினைக்கிற, அதனால அப்படி இருக்கிறதா உனக்கு தெரியுது. எவ்ரிதிங் தி மென்டல் ப்ரொஜெக்ஷன்ஸ். இட்ஸ் அ மாயா. எல்லாமே உன் மனம் செய்யும் மாய லீல தான். ஆனா இந்த எண்ணங்கள் என்னுடைய ப்ரொஜெக்ஷன் தான் அது எல்லாமே. ஆனா அந்த எண்ணங்களுக்கு பேஸ் என்ன? நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, யூ ஆர் அ திங்கர் அண்ட் நாட் அ திங்கிங் மெஷின்.
எண்ணங்கள் நீயாக முடியாது. எண்ணுபவன் நீயாக இருக்க முடியும். என்ன நினைக்க வேண்டும், எப்படி நினைக்க வேண்டும், என்ன நினைக்கின்றாய் என்பதையெல்லாம் நினைப்பவன்னு சொல்றோம்ல, அந்த நினைப்பவனுக்கு உசுர் கொடுப்பவன். நினைப்புக்கு அ உணர்வை கொடுப்பவன் நீயாக இருக்க முடியும். சோ நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு ஏத்த மாரி உணர்வு உனக்கு வருது. அந்த உணர்வு அப்படிங்கிறது தான் பேஸ். அந்த பேஸ்ல இருந்து தான் எல்லாமே இங்க நடக்குது. அப்படிங்கிற மாதிரி என்னத்தையோ யோசிச்சேன், தோணுச்சு. சோ இப்படியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. சோ சிம்பிளா நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆத்ம உணர்வு அப்படிங்கிறத எப்படி ப்ரூஃப் பண்ணுவேங்க அப்படின்னா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டூ ப்ரூஃப். ஏன்னா, ஆத்ம உணர்வாகத்தான் நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் தான் இருக்கு. அத தவிர வேற எதுவுமே இல்ல. சோ உணர்வாக இருக்கின்ற அதுவே சச்சிதானந்தம் சச்சிதானந்தத்தை உணராதுன்னு அமிர்தன போல ஃபுல் சாப்டர் எழுதியிருக்காரு. சோ ஆன்ம உணர்வை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, அது உணர்வுமயமாக இருக்கின்றது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே அப்புறம் உணர்வுமயமா இல்லன்னு அர்த்தமாயிடும். இருந்தாலும் நாம் புரிந்து கொள்வதற்காக நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன சொல்லலாம் அப்படின்னா, உணர்வுங்கிறது ஒண்ணுதான். அதுதான் விதவிதமா வெளிப்பட்டுது. நீ சுகமா இருக்கியா? அதுதான் அது. துக்கமா இருக்கியா? அதுதான் அது. கோபமா இருக்கியா? அதுதான் அது. எல்லா உணர்வுகளுக்கும் அஸ்திவாரமாக, அடிப்படையாக இருந்து கொண்டு, எல்லா உணர்வுகளுக்கு வெளிப்படுத்த உதவி செய்வதற்காக ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வு தான் ஆன்ம உணர்வு என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்க மனசுதான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த உணர்வு மாறிடுச்சு அப்படின்னா, அப்ப அது காணாம போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆத்மா காணாம போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு உணர்வு வருது. வேற அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாரி இன்னொரு உணர்வு வரும். அப்புறம் அந்த ஆத்மாவும் செத்து போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு உணர்வு வரும் அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாரி. அப்ப ஆத்மா வந்து செத்து போயிட்டு புதுசு புதுசா ஆத்மா பிறந்துகிட்டு இருக்குன்ற மாரி அர்த்தமாயிடும். அப்படி அல்ல. இது வெறும் மாயையில எண்ணங்கள் வருகின்றது, போகின்றது. ஆனால் என்றும் மாறாமல், அசையாமல் அனைத்து மாறுகின்ற வஸ்துக்களுக்கும், எண்ணங்களுக்கும் ஒரு அடிப்படையாக இருப்பது எதுவோ அதுவாகத்தான் நாமாக இருக்க முடியும். அதற்குத்தான் ஆத்ம உணர்வு என்று பெயர் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நாளைக்கு வேணா ரொம்ப டீட்டெயிலா நம்ம அத பார்க்கலாம்.